ஹாய் காய்ஸ், சண்டே மார்னிங். நம்ம குலசாமி கோயிலுக்கே போகாமல் ரொம்ப நாள் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 2 மாதம் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கலாம். நானும் ஃப்ரீயாக இல்லை, எல்லோரும் பிஸியாக இருந்தோம். அதனால போகவே முடியலாங்க. அதனால இந்த வாட்டி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாங்க, இந்த சண்டே வந்து நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த முடிவோடு நான் இந்த சண்டேயும் இந்த விலாகையும் ஆரம்பிச்சிட்ருக்கேன். நம்ம கோயில் வந்து மதுரையிலேருந்து 90 கிலோமீட்டர்ஸுங்க. ஸோ நம்ம மதுரையை வந்து ஒரு 9-10 மணிக்குள்ளே விட்டால் தான் வந்து அங்கே சீக்கிரம் ரீச் ஆகிட்டு சாமி கும்பிட்டு திரும்பி வர்றதுக்குள்ளே சரியாக இருக்கும். அதனால நான் காலையில் சீக்கிரம் 6 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு தலை குளித்து விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ரெடி ஆகிட்டேங்க. ஆனால் இங்கே நான் மட்டும் ரெடியானால் பத்தாதுங்க, என் பொண்ணையும் ரெடி பண்ணணும். காலையில் 6 மணிக்கெல்லாம் பாப்பா எழுப்புறதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா மதுரை அவ்வளோ குளிராக இருக்குது. இது வந்து மதுரையா இல்லை கொடைக்கானலா அந்த டவுட் வர அளவுக்கு மதுரை வந்து ரொம்ப குளிராக இருக்குது. பாப்பாவை குளிக்க வச்சு அவளை சாமி கும்பிட வைக்கிறதுக்குள்ளே எனக்கு போதுன்ற மாதிரி ஆயிருங்க. இன்றைக்கி சீக்கிரம் கிளம்புறதுனால காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஒன்றும் சமைக்கலைங்க. பாப்பாவுக்கு மட்டும் கஞ்சி செஞ்சு ஊட்டிட்டு 2 இட்லி பார்சல் எடுத்துகிட்டு போகலான்றது தான் அங்கே முடிவு. ஏன்னா அங்கே வந்து ஒரு சின்ன வில்லேஜ்ன்றதுனால அங்கே ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒன்றும் இருக்காது. பாப்பாவும் பசி தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு 2 இட்லி பார்சல் எடுத்துகிட்டு கஞ்சி செஞ்சு ஊட்டிட்டு அவளை ரெடி பண்ண ஆரம்பித்தோங்க. பாப்பா வந்து இந்த பட்டு பாவாடையில் ரொம்ப அழகாக இருந்தாள். இந்த க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் அவளுக்கு ரொம்ப சூட் ஆகிட்டு இருந்துச்சு. என்னோடய குட்டி மீனாட்சி வந்து இந்த ட்ரெஸ்ஸில் எக்ஸாக்ட் மீனாட்சி அம்மன் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தா. அவளுக்கும் வந்து இந்த மாதிரி ட்ரெஸ் போடுறதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அவளை ரெடி பண்ணிவிட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு கார் ஏறி கிளம்பிகிட்ருக்கோங்க. என் பொண்ணுக்கு வந்து வீட்டில் இருக்கிறத விட இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் ஆட்டோனா ரொம்ப பிடிக்கும். நம்ம எல்லோரும் கார் ஏறி கிட்டையுமே இருந்தால் ஒரு கௌரி கிருஷ்ணா ஹோட்டலில் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருந்துச்சு. அந்த ரஷ்ஷில் சாப்பிட்டு நம்ம கார் ஏறும்போது 10:45 ஆயிடுச்சுங்க. கார் ஏறி பெரியார் வழியாக போயிட்டுருக்கோம். மாமா வந்து மாலை வாங்கலான்னு சொல்லிட்டு இறங்குறாங்க. நாங்கள் என்னப்பா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்த ஒரு பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கார் ஏறி நான் ஸ்டாப்பாக வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. பாப்பா வந்து ஏறின உடனே தூங்கிட்டா. எனக்கு அது பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் ஜாலி அப்படின்னு நினச்சிட்டு இயர்ஃபோன்ஸ் போட்டு விண்டோவில் நேச்சரை ரசிச்சுட்டே வந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ தண்ணியாக இருக்குது. இங்கெல்லாம் இவ்வளோ தண்ணியாகவே இருக்காதுங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே நேச்சரை ரசிச்சுட்டு காரில் பாட்டு கேட்டுகிட்டே வர்றது. இன்றைக்கி இப்படி வரும்போது ஊர் வந்ததே தெரியலங்க. ஹஸ்பண்ட் வந்து கோயில் முன்னாடி கார் நிப்பாட்டும் போது தான் தெரிஞ்சிடுச்சு. சீக்கிரம் இறங்கி பட்டப்பையெல்லாம் தூக்கி கோயிலுக்கு நடந்து போயிட்டுருக்கோம். பாப்பா வந்து அவன் தாத்தா கூட போயிட்டுருக்கா. இது தாங்க நம்ம குலசாமி கோயில். இது வந்து என் ஹஸ்பண்டோட தாத்தா வந்து 1999 கட்டினாங்க. நாங்கள் இங்கே ரீச் ஆகும்போது 12:45ங்க. பாப்பா பாருங்கள் உள்ளே போன உடனே சாமி கும்பிட்றா. ஸோ ஆல்ரெடி லேட்டாக இருக்கே, இன்னும் லேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு போன உடனே க்ளீனிங் வேலையெல்லாம் ஆரம்பித்தேன். கூட்டி விட்டுட்டு அத்தைக்கு தண்ணி எடுத்துகிட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு ஏத்தாப்பில் இருந்த ஒரு கிணறுக்கு போய் பார்த்தா அங்கே அவ்வளோ தண்ணி இருக்குங்க. இங்கெல்லாம் நான் இவ்வளோ தண்ணி பார்த்ததே இல்லை. ஸோ தண்ணி எடுத்துகிட்டு அத்தைக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். இந்த கோவில் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா எனக்கு வந்து கல்யாணம் ஆனதே இந்த கோயிலில் தான். நான் இந்த ஊருக்கு ஃபஸ்ட்டு வந்ததே வந்து ஒரு கல்யாண பொண்ணு மாதிரி தான். ஸோ அதனால எனக்கு இந்த கோயில் ரொம்ப ஸ்பெஷல். இங்கே போகணுன்னு சொன்னாலே எனக்கு ஜாலியாக இருக்குது. அது போகும்போதெல்லாம் எனக்கு அந்த கல்யாண மெமோரிஸ் தான் வரும். அதெல்லாம் ஒரு தனி ஃபீலிங்குங்க. இதெல்லாம் வார்த்தையில் சொல்ல முடியாது. ஸோ நானும் தண்ணி எடுத்துகிட்டு கொடுத்தேன். அத்தை வந்து மாப் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், என் பொண்ணு வந்து பட்டுப்பாவாடை கட்டி நானும் மாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வரா. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சுங்க. நானும் அத்தையும் கூட்டி மாப் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு கோலம் எல்லாம் போட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா இந்த பாட்டி வந்திருக்காங்க. இவங்கள நைபர் பாட்டி. இவங்க வீட்டில் தான் நான் வந்து கல்யாணம் அன்னைக்கு தங்கினேன். எனக்கு மேக்கப் போட்டது எல்லாமே வந்து இவங்க வீட்டில் தான். இவங்க கிட்ட பேசிட்டு சாமி கும்பிட்டு அரௌண்ட் 3 இருக்கலாம். நம்ம எல்லோரும் வந்து திருப்பி மதுரை போகலான்னு சொல்லிட்டு கார் ஏறதுக்கு போனோம். என் ஹஸ்பண்ட் வந்து கார் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. ஸோ அரௌண்ட் 3 நாங்கள் வந்து சாமிக்கு பாய் சொல்லிட்டு மதுரை கிளம்பிட்டோம். இதாக இருந்துச்சு இன்னைக்கியோட vlog. தேங்க்யூ.